ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சிஸ்டி. பார்த்திங்கன்னா மணி 9 ஆகுது. எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இட்லி தான் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தக்காளி குழம்பு, ரோட்டுக்கடை தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பண்ணியிருக்கேன். நல்லா காரசாரமாக. இப்போ வந்து கொத்தமல்லியை போட்டு விட்டுக்கலாம். சூப்பரான ஒரு ரோட்டுக்கடை தக்காளி சட்னி இல்லை, இது வீட்டுக்கடை தக்காளி சட்னி தான். நல்லாயிருக்கும் இட்லிக்கு, காரசாரமாக, தோசைக்கு. வந்து இட்லி வச்சாச்சு. என்னுடைய என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவரு. சரி, 2 இட்லி வச்சுருக்கேன். அப்படி சாப்பிட்றேன் அப்படிங்கிறது பார்ப்போம். கப்பில் ஊற்றி கொடுத்துடலாம். அதை பேர் கொப்பை. இங்கே வச்சுட்டேன். அடுத்து எனக்கு ஊற்றிக்கிறேன். எவ்வளோதான் ஊற்றியாச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதான். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா மணி 12 ஆகுது. இப்போ என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. இது வந்துட்டு காலையில் வச்சு அந்த தக்காளி சட்னி மாதிரி கடையில் இருக்குது. நான் அதே வந்து என் பொண்ணு இட்லிக்கு போதும்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவளுக்கு ஃபீவராக இருக்குது, இட்லியே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ அதனால் அதையே வச்சுட்டு அவளுக்கு டின்னர் பாக்ஸில் தான் கட்ட போகிறேன். இங்கே வந்து ஒயிட் ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து வஞ்சன கருவாடுன்னு நினச்சிக்கினே எடுத்து பார்க்காதையே தண்ணியில் போட்டேன். கடைசியில் பார்த்தா அது சொரா துண்டு. சரி, அப்படியே தொக்காட்டம் அப்படியே பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி கடாயில் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டோம்னா நம்ம டின்னர் பாக்ஸ்க்கு ஊற்றிக்கலாம். சப்பாத்தி இங்கே இருக்குது, பொரியல் அதையும் வச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ எல்லாமே டின்னர் பாக்ஸுக்கு வெண்டைக்காய் பொரியல், சப்பாத்தி, அந்த தக்காளி கடையில் ஒரு முட்டை வச்சுட்டேன். இங்கே வந்து கருவாடு துண்டு, சொரா கருவாடு துண்டு குழம்பும் முட்டையும் வச்சாச்சு. இங்கே என் பொண்ணுக்கு வந்து 2 இட்லியும் தக்காளி சட்னியும் கொஞ்சம் வச்சுட்டேன். வெண்டைக்காய் பொரியல் இருக்குது, இங்கே ஒயிட் ரைஸ் இருக்குது, அடுத்து வீட்டில் மோர் இருக்குது. இதுதான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் லஞ்ச். உங்கள் வீட்டில் என்னென்னு கன்வாஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்து ஈவினிங் என்ன பண்ணால் பார்த்தீங்களா, பழம்லாம் கட் பண்ணி ஐஸ்கிரீமை போட்டு நல்லா ஒரு சூப்பராக ஒரு ஃபலூடா பண்ணி எனக்கு தான் இந்த டம்ளர் ஃபுல்லாக வச்சு சாப்பிட போகிறேன். யாருக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் ஃபலூடா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.